மாணவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நம்முடைய யூடியூப் ஃபேமிலிஸ், அதே போல் ஃபேஸ்புக்கில் இருக்கிற நம்முடைய குடும்பங்கள் எல்லாருக்காக ஆண்டவரை மகிமைப்படுத்துகிறேன். உங்களை சந்திப்பது மிகுந்த சந்தோஷமான காரியம். இந்த மாதம் துவங்கினது போல் இருந்தது. அதற்குள்ளாக 17ஆம் தேதியை நாம் சந்திக்கிறோம். ஆண்டவர் நல்லவர், போதுமானவர். இன்றும் என்றும் எப்போதும் அவர் போதுமானவர் தான். இந்த நாட்களில் ஆவியானவரோடு பயணித்து வருகிறோம். ஆவியானவரோடு அனுதினமும் பேசி வருகிறோம், ஜெபித்து வருகிறோம், ஒப்பு கொடுத்து வருகிறோம். கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவன் நம்மை ஒரு நாளும் கைவிடாத கர்த்தர். இன்றைக்கும் பாருங்க, உங்கள் ஆத்துமாவிற்கு இன்னது தேவை, உங்கள் எதிர்காலத்துக்கு இன்னது தேவை என்பதை உணர்ந்து ஆண்டவர் பேச போகிற தீர்க்க தரிசனமான ஒரு வார்த்தை. ரோமர் 8ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் என்ன சொல்லுகிறது என்றால், மாம்ச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமாம். மாம்ச சிந்தை, ஆவியின் சிந்தை. சிந்தை என்றால் உங்கள் எல்லாருக்கும் தெரியும், மைண்ட். கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒரு மாம்ச பிரகாரமான ஜென்ம சுவாபமுள்ள ஒரு மனுஷனுடைய சிந்தை. இரண்டாவது, பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்று ஆவியானுடைய சத்தத்துக்கு ஒப்பு கொடுக்கிற ஒரு ஆவிக்குரிய மனுஷனுடைய ஆவியின் சிந்தை. எப்போதுமே ஒரு தேவ பிள்ளைக்கு பிரச்சனை ஆரம்பிக்கிற இடம் சிந்தையில் தான். அதனால தான் பவுல் சொல்வார், கிறிஸ்துவின் சிந்தையே உங்களில் இருக்க கடவுள். அப்போ இந்த நாட்களில் ஆண்டவருடைய நாமத்தினால இன்றைக்கி நம்ம இந்த சத்தியத்தை கேட்குறோம். அப்போது நம்முடைய மாம்ச சிந்தை நமக்குள்ளே இருந்தால், மரணம் என்று சொல்லுகிற அர்த்தம் என்ன தெரியுமா? அந்த உள்ளான மனுஷன் ஃப்ரெஷ்ஷாக இல்லாமல் பலவீனப்பட்டு சில நேரத்தில் அந்த ஆத்துமா உள்ள மறிச்சே போயிடும். சிலருடைய லைஃப்பில் நல்ல கர்த்தரை அறிந்த பிறகும் அவங்க தேவனுடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்காம, பரிசுத்த ஆவியானவருடைய சிந்தைக்கு கட்டுப்படாமல் அவங்க மாம்சத்திலேயே திங்க் பண்ணுவாங்க. இப்படி தான் இருக்கும், அப்படி தான் இருந்திருக்கணும், அப்படி சொல்லியிருப்பாங்க, அப்படி நினச்சிருப்பாங்க, அதனால தான் அவங்க இப்படி பேசுகிறாங்க. இதெல்லாம் மாம்ச சிந்தை. அவன் ஜென்ம சுவாபமுள்ள மனுஷனுடைய சிந்தை. அப்போ என்றைக்கு நீங்களும் நானும் ரட்சிக்கப்பட்டு இயேசுவை ஏற்றுக்கொண்டோமோ, பரிசுத்த ஆவியானவர் நம்ம எப்போ நிரப்பினாரோ, நம்முடைய சிந்தைக்காக நம்ம ஜெபம் பண்ணணும். அந்த சிந்தையில் எப்போதும் ஒரு ஜெயம் இருக்க வேண்டும். அவங்க இப்படி சொல்லியிருப்பாங்க, அவங்க சொன்னதுனால தான் இவங்க இப்படி நடக்கிறாங்க, அதனால தான் இப்படி இருக்குது, அதுதான் இல்லைன்னா இப்படி. ஒருவேளை அது சரியோ தவறோ நம்ம கண்ணால் பார்க்காம காதால் கேட்காம, கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்ம அதை பேசக்கூடாது. ஆவியின் சிந்தைனா என்ன? கர்த்தருடைய பிள்ளைகளே, அங்கே பதில் இருக்கு பாருங்க. ஆவியின் சிந்தை என்னன்னா ஜீவன், சமாதானம். ஆவியின் சிந்தை உள்ளவங்க அவங்க சமாதானத்தை காத்துக்கொள்ள முடியும், சமாதானத்தை நாடுவாங்க, சமாதானத்தை தேடுவாங்க, சமாதானம் பண்ணுகிறவர்களாக இருப்பாங்க. அப்போ இந்த நாட்களில் ஆண்டவர் எவ்வளோ அழகாக இந்த வசனத்தை நமக்கு சொல்லி கொடுக்குறார். அதனால் பரிசுத்த ஆவியானுடைய வார்த்தைக்கு, அவருடைய சத்தத்துக்கு நம்ம ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணி இந்த நாளை வெற்றியின் நாளாக நாம் முடிக்க போகிறோம். ஜெபிப்போம். எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, உம்முடைய நாமம் பலத்த துர்கம். அப்பா, மாம்ச சிந்தை மரணம்னு பைபிள் சொல்லுது. மாம்ச பிரகாரமாக, உலக பிரகாரமாக, ஆண்டவரே, ஒரு ஜென்ம சுவாபமுள்ள மனுஷன், இயேசுவை அறியாதவன் யோசிக்கிறது போல நாங்கள் யோசித்திடக்கூடாது, பேசிடக்கூடாது, அவசரப்பட்டு பேசிடக்கூடாதப்பா. ஆண்டவரே, பரிசுத்த ஆவியானுடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிந்து உம்முடைய சிந்தையை அறிந்து நாங்கள் செயல்பட, உம்முடைய பிள்ளைகள் செயல்பட நீர் கிருபைதார். இந்த நாள் முழுவதும் ஆண்டவரே, அவர்களுடைய ஆத்துமாவில சமாதானம் இருக்கட்டும். சமாதானத்தை சாத்தான் திருட முடியாது. அவர்கள் நிமித்தம் உடைய பிள்ளைகளின் பிள்ளைகளெல்லாம் பாதுகாத்து கொள்ளும். தேவ சமாதானம் இந்த நாள் முழுவதும் இருப்பதாக.
இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். கர்த்தர் ஜெபத்தை கேட்டார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. God bless you. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இச்செய்தி உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருந்ததென்று நாங்கள் நம்புகிறோம். தொடர்ந்து எங்கள் செய்திகளை கேட்டு கர்த்தருக்குள் ஆசீர்வதிக்கப்பட ஜீசஸ் மீட்ஸ் மினிஸ்ட்ரீஸ் என்கிற எங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மேலும் உங்கள் ஜெப உதவிக்கு எங்களோடு நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 9842252836 மற்றும் 7299546363. இமெயில் gpsrobinson@hotmail.com. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.